வளரும் தலைமுறை வருங்கால சந்ததியினருக்கு கலங்கரை விளக்கமாய் மிளர்வார் மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்களது வாழ்க்கை என்பது, வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு திறந்த புத்தகம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுடைய புத்தகங்களிலே அவர்களுடைய சாதனை இடம்பெற வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கங்களை தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் கண்ணீர் சிந்தி தனது அஞ்சலியை செலுத்துகிறார். எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாரு. பிரிஞ்சுக்கிறத நம்மகிட்ட இருக்கார். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒரு தொண்டர் எழுதியிருந்தார். வாட்ஸ்அப்பில் நான் படித்து கனவு காணலாம் அப்படின்னு சொன்னார். கனவு காணுங்கன்னார். அந்த கனவு காங்கிற படிக்காதான்னு கேட்குறாரு என்னுடைய கட்சிக்காரர். ரொம்ப வருத்தப்படுறேன். ஐயாம் கலாம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஐயாம் கலாம்ங்கிற புக்கு எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி நான் சொன்னால் நல்லா இருக்காது. அவர் எனக்கு நண்பர் இல்லை, எனக்கு தெரியும், பொன்ராஜ் அவர்களுக்கு தெரியும்னாலும் தப்பாக தெரியும். அவர் பொன்ராஜுங்கிற ஒரு பிஏ தப்பாக தெரியும். அதனால் நான் சொல்ல கலாம்ங்கிற புத்தகத்தை ஆரம்பித்தார். கலாம்ங்கிற புக்கு இல்லை, அந்த புத்தகத்தில் பல கதைகள் இருக்குது. அதே மாதிரி வீடியோ என்கிட்ட கொடுத்தாரு. அதெல்லாம் பல கதை இருக்குது. நான் அப்போ சொல்கிறேன், ஆத்மா சாந்தியுடைய குடும்பத்தாருக்கு எனக்கு இந்த தாழ்ந்தவன், அதாவது என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு மேலே என்னால் பேச முடியல, கோச்சுக்கிறேன். இந்த பையனை கூப்பிடு, இந்த பையனை கூப்பிடுங்க, அவனை வர சொல்லுங்க.